வாழ்க வளமுடன். ஒரு இடத்துல ஆத்மநாதன் ஒருத்தன், அவன் மனைவி துண்டலினி, ரெண்டு பேரும். அவங்க வேத வித்தகர். அவர் ஊர் ஊராக போய் வேதத்தை பற்றிலாம் சொல்லிட்டு வருவார். எப்போது ஒரு இடத்துல வீட்டுக்கு வருவார். எல்லாம் ஊர் முடிச்சுட்டு வரனால அது மாதிரி வரும்போது அவங்க கேட்குறாங்க, என்ன நமக்கு ஏன்பா குழந்தையே இல்லையே அப்படின்னு. இருங்க, எதனா மகன் வந்தால் கேட்டு பார்க்கலான்னுவான். இவன் சரின்னுவான். அப்போ அந்த நேரத்துக்கு ஒரு மகன் அந்த ஊருக்கு வராரு. வந்த உடனே என் மகனே எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, என்னான்னு தெரியல அப்படின்வான். அப்படியா, நான் எனக்கு மட்டும் இல்லை, என் வீட்டில் பசுமாடு கூட கண்ணு போடல. அப்போது என்ன அப்படின்னா, அவ்வளோனுக்கு நீ கர்மா பண்ணிக்கிற, 7 பிறவிலையும் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆனால் நீ சந்தோஷப்பட்டுக்கணும். அது எப்படி குரு நான் சந்தோஷப்பட முடியும்? குழந்தை தான் நான் கற்றுக்கின வித்தையெல்லாம் வேத வித்தையெல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் நான் குழந்தை ஓணுன்றேன்னு. உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. உன்னோட இது வேறு ஒருத்தருக்கு தான் இருக்குது. அதனால் நீ குழந்தை போகணுன்னு கேட்காத. இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டை போட்டு தரையில் அடிப்பான். எனக்கு கொடுத்தா தான் அந்த வரம் கொடு, நான் போக போகிறேன், இல்லைன்னா நான் இங்கேயே இறந்துடுறேன்னு. சரி, அவ்வளோ தொந்தரவு பண்ணும்போது மகன் என்ன பண்ணுவார்? சரி இருன்னு சொல்லிட்டு அவங்க மகனை பார்க்க பழங்கள்லாம் யாராவது வாங்கி வருவாளோ இல்லையோ, அந்த பழத்தில் ஒரு மாம்பழத்தை கொடுப்பாரு. இந்த மாம்பழத்தை உன் மனைவி சாப்பிட்டு சொல்லு, விரதம் இருக்கு சொல்லு, என்ன விரதம் அதை சாப்பிட்டாங்கன்னா கரு நிற்கும்பா அப்படின்னும். சரின்னு ஏற்றுக்கு வீட்டுக்கு இந்த மாதிரி சொல்லுவோம். ஏங்க உனக்கு அந்த வேலை தலையில் இச்சின்னு இவ்வளோ ரத்தத்தோடு வர எதுக்கு அப்படி நம்மளுக்கு குழந்தைன்னு? இல்லடி, என்னோடய வேத வித்தையை அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்ல அப்படின்னுவான். சரி எப்பனா போ அப்படின்னுவான். இந்த பழத்தை நீ சாப்பிட்ணும், விரதம் இருந்துன்னுவான். சரி அப்படியா அப்படின்வான். சரி நான் வேதத்தை இது பண்ணுறதுக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு வரேன், இதை சாப்பிடு அப்படின்னா. கருவிட்டா யார்கிட்டே சொல்லி அனுப்பணும். சரின்னுவான். அவள் போன உடனே அவள் தங்கச்சி ஊற்றி வருவான். யார் குண்டலினி தங்கச்சி கேட்பான், என்னங்க ஒரே கவலையாகிற, நீ வேறடி, எனக்கு குழந்தைய வேணா, நான் அழகாக இருக்கணும், அழகாக குறையக்கூடாதுலாம் நான் நினைக்கிறேன். இவர் என்ன போய் எங்கேயோ தலையை இச்சு வாங்கி அந்த பழத்தை வாங்கி என்ன சாப்பிட சொல்கிறாரு. எனக்கு எது குழந்தை பிறந்தா என் அழகு போயிடும், எல்லாமே போயிடும் அப்படின்வான். நீ ஏங்க அதுக்கு கவலைப்படுற? ஏற்கனவே நிறைய குழந்தைக்குது, இப்போ வேறு நான் முழுவாதுக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ண, அவருக்கு சொல்லி வச்சது இந்த பழம் சாப்பிட்டா கரு நின்றுச்சின்னு சொல்லிடு. அப்போ என்னடி பண்ணுறது? அந்த மாம்பழத்தை ஒன்றும் இல்லை, அந்த மாட்டுக்கு போட்டுரும் அப்படின்வான். ஏன்னா மாட்டு போட்டால் தெரியாது இல்லை, வேறு எங்கன்னா போட்டால் கொட்ட தெரியும், இது அவர் இதுவால் கண்டுபிடிச்சிடுவார், நீ மாட்டு கொடுத்துருவணும். சரி மாடு சாப்பிட்ருவோம். இவன் அந்த 10 மாதத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்காரர் சொல்லி அனுப்புகிறான், நான் கரு நின்றுக்குதுங்க சந்தோஷன்ட்டு அவர் ஊர் ஊராக போய் சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் வரும்போது ஒரு குழந்தை கையில் வச்சுட்டுருப்பான். யார்? தங்கச்சியோட குழந்தை. ஏன்னா அவருக்கு தெரிய போகிறது இல்லை, வீட்டில் இருந்தால் தானே தெரியும், வெளியில் தானே போயிருந்தாரு. சரி நம்ம அந்த மனைவிக்கு நல்ல குழந்தை பிறந்துச்சா சந்தோஷம், அதை நல்லா வச்சு வளர்க்கணும் அப்படின்னு வேதத்தை குழந்தையிலேருந்து ஆரம்பிப்பார். அது என்ன பண்ணோம், அந்த கர்மான்னு ஒன்றுக்கு இல்லை, அவங்க அப்பா தங்கச்சி வீட்டுக்காரர் கொடுமை பண்ணுவார், நிறைய பேரை கொலை பண்ணுவார், பெண்கள் சவகாசம், மது அருந்துதல், இது மாதிரி எல்லா பழக்கமும் இருக்குது. அதனோட ஜீன் எங்கே வரும்? இவங்களுக்கு தானே வரும் இந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு அதே மாதிரி விட்டோம், இப்படிலாம் போகக்கூடாதுடா, வெளியே போய் இதெல்லாம் கொல்லக்கூடாதுடா, ஒரு பூச்சியெல்லாம் இது பண்ணக்கூடாது, நான் கொல்லுவேன், நீ யார் என்னை கேட்க. இதே எது பேச அவனுக்கு ரொம்ப கவலையாகிடும். நம்ம பிள்ளை ஓனன்னு கேட்டதும் போதும், எனக்கு இது மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துணும். இன்னும் வளர வளர அங்கங்கே போய் கொலையும் பண்ணிட்டு வந்துடுறான். பண்ணிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணுவான். அந்த அம்மா கட்டுக்கிறது, இவங்க கட்டுக்கிறது, எல்லாத்தையும் கொலை பண்ணணும், இது பணத்தெல்லாம் காலி பண்ணின்னு வந்துடுவான். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த பையனை பற்றி நான் கவனம் எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வரும்போது இந்த மாட்டுக்கு போட்டாலோ இல்லையா எது அந்த மாம்பழம், அதுக்கு கண்ணு போடும். அது கோவர்த்தனன்ற ஒரு இது பேர் வச்சுக்கணும். உடம்புலாம் மாடு மாதிரி, தலை மட்டும் மனுஷன் தலை, மனசு எல்லாமே அது. அப்போ அவன் அந்த மாடு என்ன பண்ணால் கொஞ்ச நாள் இருந்துட்டு இது மட்டும் அந்த வேதர் சொன்ன வித்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதில்ல, உடனே நாமளும் குருகுலத்தில் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அவங்களே போய் சேர்ந்துருவான். சேர்ந்துட்டு அங்கே வித்தை எல்லாத்தையும் கற்றுட்டுருப்பான். கற்றுட்டு சொல்லி இவர் ஏதாச்சுமா அந்த பக்கம் போவார். ஏன்னா இறக்கணும்னு தானே போகிறாரு, செத்துடலான்ட்டு. அங்கே போனோடனே அவர் சொல்லுவார், ஐயா இந்த நான் ஒரு மதர் சொல்கிறாங்க, நம்ம வரும்போது தனியாக தானே வந்தோம், அதேமாதிரி தனியாக போகணும், நீ எதுக்கு அந்த பையனுக்கோசம் நீ துர்மரணம் அடையணும், நான் மந்திரம் சொல்லி உங்களை மோட்சத்துக்கு அனுப்புகிறேன்னு. அப்படியா செய்ப்பா, எனக்கு போதும், இந்த பிறவியில் எவ்வளோ கர்மா பண்ணன்றது இப்போ தான் தெரியுது,
அப்படின்னுவான். சரி அவன் மந்திரத்தை உடனே மோட்சத்துக்கு அனுப்பிச்சிடுவான். அனுப்பிச்சிட்டோன்னே இவன் நினைப்பான் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் கண்ணு போட்டதில்ல அதனோட இது வரும்ல ஞாபகம். அது வந்தவுடனே அந்த வீடை தேடிக்கின்னு வருவான். வந்த உடனே வீடு பாழாகிருக்கும். இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு சுத்தம் பண்ணி எல்லோரும் இது பண்ணுவாங்க. நீ யார்ப்பான்னு கூட கேட்பாங்க. இவன் எதுவும் சொல்ல மாட்டான். வந்தவுடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இது பண்ணுவான். ஆனால் அன்றைக்கி நைட்டு அவன் படுக்கும்போது துர்மரணம் வந்து அவனை தூங்க விடாது. ஏண்டு போ, நீங்கள் இருக்காத போடணும். அப்போ வந்து இவன் யார் நீனுவான். நான் இந்த வீட்டு வந்து துண்டலி நீ அப்படின்வான். இது யார் இன்னொன்னா என் பையன் அப்படின்னா. இது உன் பையன் கிடையாது, உன்னோட தங்கச்சி பையன் இது. அவங்க அப்பாவோட ஜீன் தானே இவனுக்கு இருக்கும். நீ எடுத்து வளர்த்ததால ஒன்றையே இது பண்ணுறான் பாரு. இப்போ ஒன்றையே கொலை பண்ணிட்டான்ல, நீ எதுவும் கேட்டது கொடுக்கலன்ட்டு. இதுதான் ஒன்றையே கொலை பண்ணிட்டு அவனை இறந்துட்டான் பாரு, அவனே கொலை செஞ்சுது. அப்போ இதில் என்ன தெரியுது, நீங்கள் அது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு. அப்போ திரும்பி அந்த மகான் வர்றாரு. வந்தவுடனே மகான் இது மாதிரி எனக்கு துர்மரணம் அடைஞ்சவங்க வந்து எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த இடத்துல அவர் வேதத்தை பண்ணி இருந்ததெல்லாம் எனக்கு அது மாதிரி திருப்பி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும். அப்படியா, ஒன்றும் இல்லை, செடிக்கு இதில் மாமரம் அதில் வந்து 7 கண்ணுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வா. எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லு. ஒவ்வொரு கண்ணாக உடையும். கடைசி உடஞ்சிச்சின்னா அவங்க மோட்சத்துக்கு போவாங்க, ஒன்றை தொந்தரவு பண்ண மாட்டாங்கண்ணா. அப்புறம் சொல்லுவார், சூரியனை நினச்சின்னு அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு. சூரியனை இது பண்ணி காலங்கத்தாலே சூரிய பகவான் கும்பிட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் ஒவ்வொரு கண்ணாக உடஞ்சி எல்லாம் இதுவாகிடுது. எது சொன்னால் இப்போ அந்த மந்திரத்தால் துர்மரணம் அடைஞ்சவனுக்கே மோட்சம் கிடைக்குது இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவன் பண்ணுற ஒரு தியானம் தான். ஒவ்வொரு குருகுலத்தில் எதுக்கு சொல்லுவாங்க, பேசாத, எது நீ இதுன்றி அது மட்டும் சாப்பிட்டு எதை படிக்கிறியோ அதோட தான் எண்ணங்கள் சிதறாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி பண்ணது தான் அவங்க வந்து கோவர்தனை இந்த அளவுக்கு இதுங்க. இது வந்து நடந்த உண்மை தான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த மாமரத்துக்கு 7 கண்ணுங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. என்னது, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசக்தி, ஆகினை, துரியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம கர்மா கொஞ்சம் கழியும். மொத்தம் கழியும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கம்பல்சரி பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் பண்ணிட்டு 2 நாள் விட்ருவீங்க, அப்புறம் தெரியும் பண்ணுவீங்க. அது மாதிரி தான். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 9 மையத்தாவும் பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ராப்ளம் எவ்வளோ நீங்குதுன்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.